சாப்பிட்டுட்டு போய் நில்லு, அப்படியே வாட்டு பாரு. ஓகே நண்பா, நீங்கள் என்ன நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம்னா கட்டரை பார் ஓட்டுறது தான் பார்க்க போகிறோம். நம்ம ஒரு 6 ஏக்கரை தட்டு வாங்கியிருக்கிறோம் நண்பா, அதை தான் வீடியோ எடுக்க போகிறோம். அஜித் என்ன ஊர் போயிட்டான்? ஊடுஞ்சா அப்படியா? பொழுதுனி வருமா அவனுக்கு? அத்தியானதுக்குள்ள ஓட்டி போடுவானா? மனசாட்டமா ஓட்டுறான். நாம் ஒன்று போட்டுடலாமா? அதெல்லாம் போட்டுடலாம், ஓட்டுறதுக்கு தான் ஆள் இல்லை. ஓகே நண்பா, இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா கட்டரபார் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஏகார்த்தி ரோட்டில் போமா இதை எடுத்து லாக் பண்ணிக்கணுமா இல்லைன்னா இறங்கிடுமா? பிரச்சனை வந்ததுலேருந்து ஆளுங்களுக்கு வேலையே இல்லாத போச்சுடா. என்ன டயர் அங்கே திரும்புது, இங்கே பூண்டு கூட திரும்புது. பெரிய ஆட்டக்காரராகிறாரு. லோ ஃபர்ஸ்டா இருக்குதா? ஓகே நண்பா, இந்த சைடெலாம் வந்து ஆள் ரொம்ப டிமாண்டு. ஸோ அதனால் வந்து மிஷினில் தான் அறுத்தாகணும்.
நம்ம சைடு பார்த்துக்கிட்டிங்கன்னா இவர்கிட்ட மட்டும் தான் கட்டுறப்பாரு பேலர் இருக்குது. மற்றபடி பேலர் வேணா வச்சுருக்கிறாங்க, ஆனால் கட்டுறப்பாரு யார்கிட்ட இல்லை நண்பா. நம்ம மாட்டுக்கு தீனி இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு 2 வயல் வாங்கியிருக்கிறோம் நண்பா. சரி நாங்களும் ஆளுங்களை கூப்பிட்டு ஆளுங்களை அறுத்து போட்டலான்னு ஐடியா பண்ணணும். ஆனால் வந்து ஆளுங்க யாரும் வரல. அதில் ஆளுங்க விட்டால் ரேட்டு அதிகமாக இருக்குது நண்பா. அதனால தான் சரி மிஷின்லேயே அறுத்துக்கலாம், செலவு கம்மி அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா யார் வயலும் பார்த்திங்கன்னா நம்ம சந்தோஷ் வயல். மறுக்கு சாப்பிட்டு மறுக்கு. இது பார்த்துக்கிட்டிங்கன்னா லோ பஸ்ஸில் ஆப்ரேட் பண்ணுறாரு நண்பா. லோ பஸ்ட்டு ஒரு 12 RPM எக்கனாமிக் பீட்டி எவ்வளோ ஓடுதுன்னு நினைக்கிறேன். மைலேஜ்லாம் அருமையாக இருக்குது நண்பா. இது வந்து கிராய் பிடிச்சி ஃபீல்டு பிடிச்சி ஓட்டணும். முன்னையெல்லாம் 2 வருஷத்துக்கு முன்னெல்லாம் இதெல்லாம் யாருமே கூப்பிடல. இன்றைக்கி வந்து இதுதான் மேட்ரு, வேறு வழி இல்லை. ரொட்டேட்டரில் ஓட்டின காடாக இருந்தால் அறுக்கிறதுக்கு அருமையாக இருக்குதுன்னு வச்சுக்காங்களேன். ரொட்டேட்டர் ஓட்டல்னா ஒன்றும் பண்ண முடியாது. ரொட்டேட்டர் ஓட்டின காடாக இருந்தால் க்ளீனாக அறுத்து போடுது. இதே வந்து நார்மல் ஃபீல்டெல்லாம் வேலைக்கு ஆகலை. இது மாதிரி கலப்பையில் ஓட்டினதெல்லாம் பார்த்துக்கிட்டோம்னா என்ன பண்ணுதுன்னா கொஞ்சம் உயரமாக தூக்கி பிடிச்சா இருக்கிற மாதிரி இருக்குது. இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 5105 40 ஆஸ் பவரா 39 நினைக்கிறேன். டீசல் மைலேஜ் அருமை நண்பா. மணிக்கு 2 லிட்டர் என்னமோ போகுதுன்னு சொல்கிறாரு. இங்கே அவருக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து இது வந்து 1700 ரூபாய் சார்ஜ் பண்ணுறோம். இவங்களுக்கிட்டே தான் வேலை. தட்டு இருக்கிறது உழவுலாம் அதிகம் இல்லை நண்பா. தட்டு இருக்கிறது பேலரு அவ்வளோதான். இது தட்டு எடுத்து முடிஞ்சதுன்னா அடுத்தது நெல்லங்கட்டி சுற்றுற சீசன் வந்துருச்சு. நெல்லங்கட்டி சுற்றுற வேலை இவங்களுக்கு இதே தான் வேலைன்னு வச்சுக்காங்களே. மற்றபடிக்கு உழவுலாம் எதுவும் கிடையாது நண்பா. பெருசாக ஓட்ட மாட்டாங்க, சில்லற தான் அப்போ ஓட்டுவாங்க. நம்மளுது உழவு தான் அதிகம். ஆனால் இவங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பேலர் ஓட்டம் கட்டுறப்பாரு தான். ரீப்பர் வச்சுருந்தாப்புல, ரீப்பர் கொடுத்துட்டாப்புல. ரீப்பர்லாம் அதிகம் யாரும் கூப்பிட்றதில்ல. கையில் எடுத்துருந்தா இந்த தட்டெல்லாம் உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது. சரிதா கார்த்தி? அப்படி போட்டுடு, இப்படி போட்டுடு. அந்த பக்கம் போட்டு எடுத்தோம்னா இதெல்லாம் ஒன்றை எடுத்து போடணும்பா. இது போட்டு எடுக்கிறதுனால இவ்வளோ தட்டு நிற்கிது. மற்றபடிக்கு ஓட்டுறதெல்லாம் ஈஸி தான், ஒன்றும் தப்பு இல்லை. முன்னாடி ஏதாவது கல்லுக்கு இது இருந்துச்சுன்னா தான் பிரச்சனை. உங்கள் ஏரியாவில் இருந்ததெல்லாம் வந்து இது மாதிரி கட்டுறப்பாரு இல்லைன்னா இதெல்லாம் போடுங்க. கட்டு ஃபீல்டு அதிகமாக இருக்குது அப்படின்னா இதெல்லாம் போடுங்க. அருமையான ஒர்க்கு. ஓகேவா? என்ன இந்த மிஷின் கண்டுபிடிச்சதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. கொஞ்சம் நல்லா ஆழமாக ஓட்டுற மாதிரி கண்டுபிடிச்சாலும் மட்டமாக இருக்கிற மாதிரி எடுத்துருந்தா பரவாயில்ல. ரொட்டேட்டர் ஓட்டின ஃபீல்டாக இருந்தால் அருமையாக இருக்கும். இது கலப்பையில் ஓட்டுனதுனால கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுன்னு வச்சுக்காங்களேன். இதெல்லாம் ஆள் டிமாண்டுக்கு வேறு வழியில் நண்பா. உங்கள் சைடெல்லாம் கட்டுறப்பாரு இல்லைன்னா தயவு செய்து போட்டுக்காங்க. எங்கள் சைடு அதிகமாக இது என்ன சொல்கிறது அப்பா தட்டு ஃபீல்டு இதெல்லாம் வந்து இருந்துச்சுன்னா நீங்கள் தைரியமாக இதை போடலாம். ஒன்றுமே தப்பு இல்லை நண்பா. 10 ரூபா கிடைக்கும். இந்த கலப்பு ஓடி கஷ்டப்படுறதுக்கு இது மாதிரி இருந்துச்சுன்னா போடாதீங்க. எங்கள் ஏரியாவில் இந்த மிஷின் இல்லை ப்ரோ அப்படின்னா கண்டிப்பாக போடுங்க. ஒர்த்து. இப்போ நாங்களாம் போடலாம். ஆனால் வந்து ஏற்கனவே இவருக்கு தான் சரியாக இருக்குது. அதனால் வந்து எங்கள் ஏரியாவில் கட்டுறப்பாரே இல்லைன்னா போடலாம். மணிக்கு 1700 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க.
ஒர்த்து தான் 3 மாதம் நிற்கும், 3 மாதம் ஓடும். அதனால் போடுங்க. ஆனால் மெயின்டைன் பண்ணணும் கரெக்டாக. சைனுக்கு கிரீஸு ஆயிலு இதெல்லாம் விட்டு கரெக்டாக மேனேஜ் பண்ணிங்கன்னா அருமையாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பாதி அது நிற்கிறது ரீப்பராக இருக்கலாம். அது ஆளுங்க அறுத்து போட்டால் எப்படி போடும், சரியாக போட்டு போகும். எப்படியா இருக்குது கேஜி மச்சி. ஓகே நண்பா, கட்டர் ஃபீல்டு இப்படி தான். இதுக்கு இந்த வண்டியே போதுமான ஹார்ஸ் பவர் தான். இதுக்கு மேலே அதிகமான ஹெச்பி தேவைன்னு வச்சுக்காங்களேன். இதுக்கே பாருங்கள் கரெக்டாகுது. இதே 10-12 RPM தான் ஓடிட்டுருக்குது லோ ஃபஸ்ட்டில். ஆனால் கட்டர் பார் போடணும்னா கம்பல்சரி டூயல் கிளச் வேணும். எஸ்யூ வால்வு வர மாதிரி வாங்கணும். அப்போ தான் இந்த ஹைட்ரோலிக்கு தூக்கமும் இறக்குறதுக்கு ஆகும்னு வச்சுக்காங்களேன். நம்ம கலப்பு மாதிரிலாம் வைக்க முடியாது. மண் குத்துற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் தூக்கி பிடிக்கணும், ஏன்னா கொஞ்சம் ஏற்றி பிடிக்கணும். ரேஸில் ஓடும். கால் ரேஸ் தான் ஓட்டிகிட்டு வராங்க. பக்கத்து காடு தட்டி எடுத்து போடலாமா? ஏது எந்தது பக்கத்து காடு தட்டும் மாட்டாங்களா? ஓரியல் ட்ரை போட்டு மேலே ஏறாதுன்னா பார்க்கலாம். அதான் மாற ஏற்ற மாட்டேங்கிறாங்க. அங்கே ஏறினா இங்கே இடிக்கும்னு சொல்லி எப்படி இருக்குது பாரு. கையில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறான். போய் பார்த்தியா இல்லையா? இல்லை அது அவன் கையில் ஆட்டுற பாருதா. எஸ்யூ வால்வுல தான் அட்ஜஸ்ட் பண்ணணும்னு வச்சுக்காங்களேன். தனியாக டியூப் போகுமா? அதான் டியூப் போகுது பாரு. 2 டியூப் போகுதா? அதில் தான் இதுக்கெல்லாம் இந்த ஹார்ஸ் பவர் அதிகமான வண்டி. இவங்க அப்பாவுக்கு தட்டு வேஸ்ட் ஆகுதான். இதெல்லாம் பெல்ட்டில் கொடுத்துருந்தாங்க. இப்போ அதெல்லாம் செயின்லேயே கொடுத்துட்டாங்க, ஸ்லீப் ஆகாத மாதிரி. கட்டுற பாரம் ஃபுல்லாக மண்ணோட ஒன்று தான் இறக்கி தான் ஓட்டுறாப்புல. ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் நிற்கிதுன்னு வச்சுக்காங்களா. அதே ரொட்டேட்டரில் ஓட்டு காடாக இருந்தால் சூப்பராக இருக்கும். டிசலில் இருக்கிறதுக்குலாம் ரொட்டேட்டர் தான் பெஸ்ட்டு. இதில் மாதிரி உங்கள் சைடில் கட்டர் பார் இல்லைனா தட்டு ஃபீல்டெல்லாம் இருக்குதுன்னா இது மாதிரி போட்டுக்காங்க நண்பா. அருமையான ஒர்க்கு.
எப்படி இழுத்து தள்ளுது போகிறோம். ஒரு 2 நாள் காஞ்சா போதும் நண்பா. அடுத்தது இதை சுற்றுறதை நான் பேலார் வீடியோ வேணும்னாலும் கேளுங்க, அதை எடுத்து போடுறேன். நீங்கள் எந்த அளவு இதை விரும்புகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இதில் எடுத்து போடுவேன். இதை பற்றி நம்மளுக்கு இன்னும் நிறைகள் குறைகள் தெரியல ப்ரோ. அதனால் நீங்கள் வீடியோவில் இதில் அட்வான்டேஜு என்ன இருக்குது இதெல்லாம் வந்து நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நண்பா. அப்புறமேட்டு அடுத்த வீடியோ ஒன்று ரெடி பண்ணி உங்களுக்கு போடும் போது இதோட ஃபீட்பேக்லாம் சொல்கிறேன். மற்றபடிக்கு ஆயில் டெய்லியும் கிரீஸ் கூடணும் சைனுக்கெல்லாம், இதுதான் முக்கியமான மேட்ரு. மித்தபடிக்கெல்லாம் வந்து அதிகமாக எதுவும் வேலை வைக்காதுன்னு நினைக்கிறேன். இது வந்து ஆத்தூர் தலைவாசலில் தான் போட்டது மிஷினு. இப்போ இவர் போட்டு இந்த வருடம் 3 வருஷம் ஆயிடுச்சு. அதனால் சைடு வண்டி இல்லைன்னா தைரியமாக போடுங்க, ஏதோ 10 ரூபா கிடைக்கும். பாருங்கள், எங்கள்தான் ஃபீல்டு முடிஞ்சுக்கிச்சான், இன்னொரு 20-30 மணி நேரம் தான் இருக்குது அப்படின்னு காரியம் சொல்லிட்டு இருக்கிறோம். பரவாயில்ல, ஆனால் மழை பெய்யக்கூடாதுன்னா, மழை பெஞ்சதுன்னா யாருமே அறுக்க மாட்டாங்க. ஏன்னா தட்டு காயாதில்ல, அதனால் யாருமே அறுக்க மாட்டாங்க. அதெல்லாம் இறங்கி அறுத்து போட்டுருவாங்க. நம்ம ஹார்வெஸ்டர் மாடலில் தாண்டா இது அறுத்து மட்டும் போட்டு போகுது. அது வந்து அறுத்து கொண்டு போய் நல்லா மேலே கொண்டு அடிச்சு விடும். உள்ள எடுத்துக்கிட்டு போய் நெல்லை மட்டும் அடிச்சுக்கிட்டு கீழே துப்பி விடும். இது அவ்வளோதான். இப்போ பாரு, இந்த வாக்கில் போட்டா இருக்கும்போது எப்படி அந்த அளவுக்கு எடுக்குது பாரு, தெரியுதா? இந்த அக்கா வந்து சுத்தமாக எடுத்துக்கிட்டு இருக்குது. அதேதான் விலாலாம் போட்டு ஓட்ட முடியாது. இப்படி பின்னாடி தான் போட்டு ஓட்டணும். இந்த வந்து நசுக்கி போடுவாங்க. சைடு தட்டு அதிகமாக இருந்தால் சைடு இறக்குறதுக்கு பாருங்க கிளாம்பு இருக்குது. இதில் ஒரு 2 ஸ்டார் தான் ப்ரோ இருக்குது. அதை மட்டும் கிரீஸ் அடித்து வேலை முடிஞ்சிருக்கு. வேறு வண்டியில் போய் ஆப்ரேட் பண்ணுறதா. அப்படியே பொறுமையாக ஓட்டலாம். 2 நாளைக்கு தட்டு காஞ்சா போதும் வேலை முடியும். அடுத்து இப்போ வண்டியில் பார்க்கும்போது எப்படி சரியாக போட்டுட்டு வரும். இதே ரொட்டாரில் ஓட்டின காடாக இருந்தால் சூப்பராக இருக்குமா கத்தி? இன்னைக்கு என்ன ரேட் வருது புதுசு? 285. அதாவது அவனே ஃபிட்டிங் பண்ணி எல்லாமே போட்டு கொடுத்துருவாங்க. உடனே வண்டி மட்டும் விட்டா போதும். 2 வீல் கிளச் வண்டியும் எஸ்யூவாலோட விட்டா தீர்ச்சி. வேணும்னா வச்சு விட்டுருவாங்க. அட தனியாக செப்பரேட்டாக போய் விட்டுருவாங்க. வந்து என்ன பண்றது, நம்மகிட்ட கொடுக்கலையா? ஆட இழுத்து விட்டா தான் போறீன்றா. சரி, அது ஏன் தூங்கிட்டு காலில் ஒரு பேருக்கு பேசிட்டேன். ஓ, தட்டு அவ்வளோ பிடிக்குதோ அப்படின்னு. போவோம். அட 4 வீல் டிரைவ் போட்டால் அந்த பிரச்சனை வராது.
ஏக்கார்த்தி இந்த கட்டப்பாருக்கு மேனேஜ்மெண்ட் வேலைன்னா என்ன வேலை? பிளேடு இங்கே அடிக்கடி இதுதான் அடிக்கடிக்கு போகிறது. அப்புறம் என்னன்னா இங்கே அது ஒழுங்காக நம்ம வச்சுக்கிட்டா ஒழுங்காக இருக்கும். இங்கே எல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அடிக்கிறோம். ஆனால் ஒரு நாளைக்கு தான். ஆனால் இந்த வண்டி வச்சு ஏறுவீங்க இந்த தட்டுக்கிற ஃபீல்டில் வண்டி நீங்கள் வட்டத்தில் இல்லைன்னா தைரியமாக போடலாம். வண்டி இருந்தால் எடுத்து போட்டானா இது வேஸ்ட்டு. ஐயோ எப்படி இருந்தாலும் போடலாம். நாங்கள் அடுத்து ஊரில் தான் இருக்குது. மட்டமாக இருக்கிறதுல தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம ஏரியாவுக்கு உண்டான வண்டியெலாம் வந்துருச்சு. நம்ம ஏரியாவுக்கு ஆகாது. வேறு லைனில் தட்டு அதிகமாக இருக்குது. ஆனால் நம்ம ஏரியாவில் போட்டாலும் ஓடலாம். அந்த ஒரு வாரம் அது ஒரு வாரம் 10 நாள் வந்து ஒரு வாரத்தில் வேறு ஏரியாவில் வண்டி இல்லைன்னா தைரியமாக போடுங்க நண்பா. பணம் போனால் போயிட்டு போகுது, சம்பாரிச்சிக்கலாம். ஆனால் பக்கத்தில் வண்டி 2-3 வண்டி இருக்குதுலாம் போடாதீங்க. அப்புறம் வட்டி கூட ஓடாது. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கட்டப்பாருக்குன்னே எடுத்ததுன்னு வச்சுக்காங்களேன். உழவு பசங்களாம் எடுக்கல. இந்த கட்டப்பாரு ஓடுறதுக்கு மட்டும்தான் 39 40 ஆச்சு. இதுலேயே 39 வருதா? இது 40 ஆசு போகிறோம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கட்டப்பாருக்கு மட்டும்தான் எடுத்துருக்கிறாப்புல. உழவு பசங்களாம் இந்த வண்டியை ரெஃபரே பண்ண மாட்டோம். உழவுலாம் எடுக்க ஓட்டினோம்னா 45-50 கேட்டகரி போயிருங்க. இது வெறும் கட்டப்பாரு தான். இதை கழட்டவே மாட்டாங்க. அப்படியே இந்த வண்டியோட பிச்சு தான் இருக்குது. அதனால் நீங்கள் எடுக்கணும்னா இதுக்குன்னு தனியாக வண்டி போடாதீங்க. கழட்டி விட்டுக்கலாம். வேணும்னா கழட்டி விட்டுலாம் மாட்டிக்கலாம். எல்லாமே ஓட்டிங்கனாலும் உங்கள் 45 HP 50 HP கூட ஓடலாம். ஒன்றும் தப்பு இல்லை. ஒவ்வொருத்தரும் 50 HP 60 HP போட்டுருக்குறாங்க. கார்த்தி நம்ம 70 போடலாம். அந்தளவு வர்த்தே இல்லை அதுக்கு. இதே அதிகப்படியான வண்டி, பெரிய வண்டி இருக்கு. 38 ஓடுது. ஓகே நண்பா, கேட்டிருக்கிறீங்களா? இதுக்கு அடிக்கடிக்க வேலை வைக்கிறத பார்த்துக்கிட்டிங்கன்னா அரிக்கம்மி ஒன்று வேலை வைக்குமா. அப்புறமேட்டு அந்த அறுக்குதில் முன்னாடி ரம்பம் பிளேடு அது ஒன்று கல்லில் விட்டாலோ மண்ணில் குத்தினாலோ சீக்கிரம் தேஞ்சு போயிடுமா. அப்புறமேட்டு நான் சொல்ல மாதிரி சைனு கிரீஸு இது தான் ப்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணுறது தான் வேலை. மித்தப்படிக்கெலாம் பாரு இப்படி போட்டால் இருக்கும். ஒண்டை வந்துருச்சா? அதில் எப்படி வந்துச்சு? இப்போ இந்த மாதிரி சாஞ்சா எடுத்து அறுத்து போடுன்னு வச்சுக்கோ. ஒண்டை இப்படி அறுத்தோம்னா மொழிக்கு விட்டுட்டு போயிடும். என்ன? ஆமாம், அந்தான கொஞ்சம் லோ அந்த ஏபிசி தான் லோ. லோன்னு நினைக்கிறேன். நம்மளது லோனே போட்டிருப்போம். ஆனால் வந்து இந்த இவங்க வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜாண்டியரில் ஏபிசின்னு அவங்க மென்ஷன் மாற்றி போட்டிருப்பாங்க. இவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் இல்லை. இதுலேயே இந்த வண்டியில் இதில் ஜாண்டியரில் ஒரு அருமையான ஸ்பெஷலிஸ்ட் எடுத்துனா இதுலேயே ரிவேர்ஸும் போட்டுக்கலாம், இதில் போட்டுக்கலாம். அதில் ரிவேர்ஸே இருக்காது. அந்தான கியரில் ரிவேர்ஸே இருக்காது. மொத்தமாக 4 கியர் மட்டும்தான் இருக்கும். தெரியுதா? இது மாதிரி வேலைக்கெல்லாம் வந்து ஜாண்டியர் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வச்சுக்காவ. ஓகே நண்பா, இந்த வயலில் அறுத்தாச்சு. தெரியுதா? அவ்வளோதான், எல்லாம் அறுத்தாச்சு. இந்த கீழே வயலில் ஒரு பருப்பு போட்டால் வேலை முடிஞ்சு. இந்த 2 வயல் தான். இது 2 சந்தோஷோட வயல். மாடு இல்லையா, அதனால் நீங்கள் வச்சுக்கிறதுனா வச்சுக்காங்கண்ணா. நம்மளுதும் வந்து காட்டில் எதுவும் வெள்ளாம் பண்ணல ப்ரோ. அதனால் வந்து சரின்னு சொல்லிட்டு 2 வயல் வாங்கிட்டுன்னு வச்சுக்காங்களேன். ஆளுங்களை கூப்பிட்டு பார்த்தா ஆளுங்க தான் செட் ஆகல. ஆளுங்களாம் எவ்வளோ காசு கேட்குறாங்க. உங்கள் அப்பா ஆளுங்க விட்டு தான் அறுப்பாராம். இப்போ இன்றைக்கி அறுப்போம்டா, நாளான்னைக்கு வந்து சுற்றி அப்படி சுற்றிட்டு வண்டியில் ஏற்றிட்டு போயிடலாம். எப்படி? கட்ட முடியாதா? கருதத்தெல்லாம் கட்ட முடியாது. வீட்டில் போயிட்டு எங்கள் அம்மாட்ட சொல்லு,
ஓரம்லாம் தட்டுக்குது அரிசியில் போட சொல்லி காய்க்கும் கூப்பிட்டு வந்து விடு. ஆ ஆ கார்த்திக் இதெல்லாம் இந்த வாக்கில் போட்டாரு, இப்படி போட்டு அறுத்துப்பிடு. ஓரம் எப்படி ஒன்று அறுத்தானே ஆகணும். ஆஹா அப்படியே மட்டமாக எடுத்துப்படும். கல்லுக்கு இருந்தால் சொல்லு வயலில். இதில் ஒரு ட்ராபேக் என்னென்னா ப்ரோ, காட்டுக்குள்ளே ஏதாவது பாறை கீராக இருந்துச்சுன்னா தான் பிரச்சனை. அது இடிச்சுதுன்னா ஃபிங்கர் செட்டு முன்னாடி பாரு அந்த அறுக்குதில்ல, அதில் போய் கல் அடிச்சுக்கிடும். கல் அடிச்சதுன்னா பிளேடு உடச்சி போயிருன்னு வச்சாங்களேன். அதனால் வந்து ஒரு கட்டி உடச்சாலும் ஒட்டாதா? ஒரு கட்டி உடச்சாலும் ஒட்டாதா? அந்த இடத்துல தட்டை அறுக்காது, அப்படியே ஒடிச்சு விட்டுட்டு போயிடும் தட்டை. அதனால் அந்த நெட்டை அப்படியே போயிருக்காத்தி. போ ஏறு போ. ஏய் மேலே ஏறு. ஓகே நண்பா, கட்டரபாறை வீடியோ கேட்டிங்களா? இதுதான் கட்டரபாறை போடணுன்னா ஒவ்வொரு நண்பர்கள் வந்து ரொம்ப பெரிய வண்டியெலாம் ஐஆர் ஹெச்பி தான் யூஸ் பண்ணுவாங்க. அதிகமாக வந்து நான் கட்டரபாறை தான் ப்ரோ எல்லா ஏரியாவுக்கும் போய் ஃபீல்டு பணக்கம் நான் ஓட்டுவேன்னா இது மாதிரி 40 ஹெச்பி 38 ஹெச்பி போட்டுக்காங்க. இதுதான் பெஸ்ட்டு. ஓகேவா? சின்ன வண்டி எடுக்க, பெரிய வண்டியை யூஸ் பண்ணாதீங்க. சரி, நான் எல்லாத்தையும் எனக்கு ஒரே வண்டி தான் இருக்குதுங்கிற பட்சத்தில் வேறு வழி இல்லை, அதனால் போட்டு தான். அவனுக்கு என்னென்ன ஒரு 4 லிட்டர் டீசல் மீதி ஆகும். ஆனால் மைலேஜ் அருமையாக கிடைக்கும் பாருப்பா, 10 ரூபா கிடைக்கும். ஒர்த்து தான். வண்டி எங்கள் ஏரியாவில் இல்லை, நான் இது மாதிரி பேலர் தான் வச்சுக்கிறேன்னா பேலர் வச்சுக்கிற நண்பர்கள் கண்டிப்பாக இதை போடுங்க. இதில் மித்தபடியெல்லாம் வேறு எதுவும் செலவு இல்லை நண்பா, இதுதான் செலவு. இப்போ எங்கள் ஏரியாவில் பார்த்திங்கன்னா இவர் ஒன்று தான் வச்சுருக்கிறாரு, வேறு யார்கிட்டையுமே கிடையாது. பேலர் 4-5 பேர் வச்சுக்கிறாங்க, ஆனால் கட்டரபார் பார்த்துக்கிட்டிங்கன்னா இவர் ஒன்று தான் வச்சுருக்கிறாரு. இவருக்கு தான் சரியாக இருக்குது. இப்போ 10 நாளாக அறுத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஏதோ இன்னொரு 20 மணி நேரத்தை ஃபீல்டு இருக்குது, அவ்வளோதாங்க முடிய போகுது, இனிமேல் கையறுப்பு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறா அப்படின்னு வச்சுக்காங்களேன். என்ன இதில் என்ன கொஞ்சம் வாட்டம் பார்த்து அறுக்கணும். இப்போ தட்டு இந்த பக்கம் சாஞ்சிருக்குதா, அந்த பக்கம் போட்டு அறுக்கணும். இந்த சின்ன சின்ன ட்ரிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா அறுக்கிறது ரொம்ப ஈஸி. தட்டு கொஞ்சம் நேரம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கலாம். ரொம்ப படுத்துக்கிச்சுன்னா அந்த வாட்டம் பார்த்து அறுக்கணும்னு வச்சுக்காங்களா, அப்போ தான் நீட்டாக இருக்கும். என்ன ஒவ்வொருத்தருக்கும் இது வந்து இந்த சொனை சேராது, இந்த தட்டு சொனை சேராது. அதுக்கு மட்டும் கொஞ்சம் பார்த்து போட்டுக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு ஓனர் ஓட்டினீங்கன்னா மிஷினில் எந்த கம்ப்ளைண்ட்டுமே வராதுங்கப்பா. காய்ச்சினால பின்ன உருகிக்கிச்சு கீழே கிடக்குது. நம்ம அஜித் டான் வந்தானா அப்படியே பாரு வா சார்ஜரே முடிச்சிருவாரு. ஓகே நண்பா, நம்ம சேனல் யார் யாரும் ஃபாலோ பண்ணுறீங்களோ அவங்களாம் எத்தனை பேர் கட்டரபார் வச்சுருக்கிறீங்க, இதோட மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்குது, உங்கள் ஏரியாவில் ஓட்டம் பரவாயில்லையா இந்த வருஷம், இல்லை அறுப்பு என்ன ஸ்டார்ட் ஆகலையா என்னன்னு கொஞ்சம் கமெண்ட் தட்டி விடுங்க நண்பா.
இது எடுக்கலான்னு எத்தனையோ நண்பர்கள் நினச்சிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல் ஆகும். ஓகேவா? ஓட்டலாம் ப்ரோ. ஆனால் வந்து ஃபீல்டு பார்க்கணும், ஃபீல்டு வச்சு ஓட்டணும், ஏரியா பார்த்து ஓட்டணும். ஏரியா பார்த்து ஓட்டினீங்கன்னா அருமையான லக்கு. இது சின்ன தட்டு, இன்னும் வளர்ச்சி தட்டாக இருந்தால் கூட அருமையாக போட்டு வெட்டோம். இது சின்ன தட்டு. அந்த வயல் அறுத்து இது எவ்வளோ நல்லா இருக்குது. அப்படியே அறுத்து அப்படியே ஒரு கீழே போட்டு போயிடுது, அவ்வளோதான். கொஞ்சம் வா. ஆனால் இது ரவுண்ட் அடிச்சு ஓட்ட மாட்டேங்கிறாப்புல நண்பா. இப்படி ரிவர்ஸ் விட்டு தான் மேக்ஸிமம் ஓட்டுறாப்புல. ரவுண்ட் அடித்து ஓட்டலாமா? அப்போ வந்து ஆர்வஸ்டர் மாதிரி மூளையெல்லாம் எடுத்து போடணும். எடுத்து போட்டுட்டு தான் ரவுண்ட் அடித்து போடணும். அந்த வேலை செய்கிறதுக்கு பேசாமல் நம்ம ரிவர்ஸ் போட்டு எடுத்துக்கலாம். இப்படி அறுத்தால் தான் வந்து இந்த மூளை முடுக்கெல்லாம் நாளைக்கு பேலரில் சுற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு கருத்து சொல்கிறாப்புல. அது எப்படி என்னன்னு கமெண்டில் தட்டிவிடுங்க நண்பா. கோவில் நேற்றுலாம் சுற்றிட்டு இன்றைக்கி தான் கோவில் வந்திருக்கிறோம். நேற்று கோவில் வரல, இன்றைக்கி தான் கோவில் பாண்டி வந்திருக்கிறாரு. ஏன்னா இடத்துக்கு தகுந்த மாதிரி எஸ்யூவெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா மண்ணில் குத்திக்கும். நட்டு ஓட்டிக்கியா? என்ன பிளேடு வந்து அறுக்கிற பிளேடு வந்து ஒரு 30-40 மணி நேரம் தான் ஓடுதுங்கிறாப்புல. அதுங்காட்டி அதே 40 மணி நேரமே வந்து கல் அடிக்காத ஓட்டினா தான் 40 மணி நேரம் ஓடுது. இல்லைனா வந்து பிளேடு வந்து ஏதோ ஒரு பெரிய கல்லை மாட்டி காயம் ஆகி போயிடுது. என்ன பிரச்சனைனா பிளேடு போயிடுச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அறுக்காது ப்ரோ. அப்படி தட்டை வந்து உருகிட்டு வரும். பிளேடு நல்லா இருந்துச்சுன்னா நல்லா அறுப்புடுவோம். பிளேடு நல்லா இல்லைன்னா அறுக்காதுன்னு வச்சுக்காங்களா. இதுதான் கம்ப்ளைண்ட்டு, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே நண்பா, நிறையா நண்பர்கள் கேட்டிருந்தீங்க கட்டப்பாறை வீடியோ. நேற்று கூட ஒரு நண்பர் கேட்டிருந்தார். இது கரெக்டாக வந்து நம்ம கோயில் அறுக்கிறதுக்கே வந்து கார்த்தி வர மாதிரி ஆயிடுச்சு. வேறு ஃபீல்டு போகணுமா? நம்மளது அறுத்துட்டு போயிடுறா அப்படின்னு சொன்னோம். சரி, இங்கேருந்து அவன் இன்னும் போகிறான் ப்ரோ. 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர்னா கூட போகிறான் ப்ரோ. இவனுக்கு இதே தான் வேலை, வேறு வேலையே இல்லை. கட்டப்பாறை தான் அவன். அஜித்துக்கு இந்த தட்டை சுற்றுறது தான் வேலை. இவன் அறுக்கிறது அவன் சுற்றுறது. கோல் எந்த அளவுக்கு இழுத்து பின்னாடி தள்ளுது பாருங்க. இதெல்லாம் வந்து ஈஸியாக 10 ரூபா 10 காசு கிடைக்கிற ஜாமானம் தான், பொருளை வருமானம் ப்ரோ. அதனால் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஏரியாவில் மிஷின் இல்லைன்னா ட்ரை பண்ணுங்கள். ஏன் ப்ரோ நீங்கள் போட வேண்டியதானே போட வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. நம்மளுக்கு உழவு ஜேசிபி இதை பார்த்தாவே நம்மளுக்கு சரியாக இருக்குது நண்பா. அதனால் நாங்கள் இந்த ஃபீல்டுக்கு போகிறதில்ல. ஓகேவா? அது இல்லாத இவங்கெல்லாம் வந்து மாதம் கணக்கோட வெளியில் போய் இருப்பாங்க வேறு ஏரியாவுக்கு. நாம் அப்படி போய் இருந்தால் லோக்கல் வேலை என்ன பண்ணுறது? அதனால் நமக்கு செட் ஆகாது இந்த தொழில். அதனால் இவங்களுக்கு இதே தான் வேலை.
கரெக்டாக வாட்டம் பார்த்து அறுக்கணும் ப்ரோ. வாட்டம் பார்த்து அறுத்தா நீட்டாக இருக்கும். ஓரளவுக்கு இப்போ கணக்குக்கு ஒரு 3 இன்ச் ஒயர் இந்த தட்டு விட்டா இருக்கிறோம். இதே ரொட்டேட்டரில் ஓட்டினா ஒண்டை போகும்னு சொல்கிறாப்புல. பாருங்க இது இருக்குதா பாருங்க, கரெக்டாக 3 இன்ச்சு விட்டா இருக்கிறாப்புல. ஏன்னா இந்த திட்டு வந்து இடிக்குது, அதனால் இந்த திட்டு 3 இன்ச் ஒயர் இருக்குதா, அதனால் இந்த 3 இன்ச் ஒயருக்கு அப்படியே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதே ரொட்டேட்டரில் ஓட்டினா ஆளுங்க இருக்கிறதோட மெயினாக வந்து நான் மண்ணோட அறுப்பேன் அப்படிங்கிறான். ஓகே நண்பா, அவ்வளோதான் இருக்குது. ஒரு 4 சுத்து. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்க நண்பா. அதுக்கு அடுத்தது இந்த வீடியோ நிறையா போடுங்கன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக இது இன்னொரு ஐட்டம் எடுத்து போடுறேன். இதில் நீங்கள் என்னென்ன கேட்குறீங்களோ, டவுட் கேட்குறீங்களோ அதெல்லாம் வந்து நான் அவர்கிட்ட கேட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்ன 4 வீல் டிரைவாக இருந்துச்சுன்னா இது மாதிரி வந்து பஞ்சி காட்டிலலாம் ஓட்டும் போது வந்து வண்டி இஞ்சி போகாது, ஃப்ரீயாக போகணும்னு வச்சுக்காங்களா. அதுக்கு தான் 4 வீல் டிரைவாக இருந்தால் நல்லா இருக்குன்னு காட்டி சொல்கிறாப்புல. 2 வீல் டிரைவ் நல்லாயிருக்கும், இல்லாலும் போகாது. கொஞ்சம் வண்டி டயர் ஸ்லீப் கொடுத்து போவோம். 4 வீல் டிரைவ் அப்படியே ஒரே மாதிரி இழுக்கணும்னு வச்சுக்காங்களா. 2 வீல் டிரைவுக்கும் 4 வீல் டிரைவுக்கும் இவ்வளோ வித்தியாசம். இவ்வளோதான். இதுக்கு மேலே ஏதாச்சும் டவுட் வந்துச்சுன்னா கமெண்டில் கேளுங்க. நான் உங்களுக்கு அவர்கிட்ட கார்த்திகிட்ட கேட்டுட்டு மறுபடியும் உங்களுக்கு போடுறேன். இதெல்லாம் இதனோட நிறைகள் குறைகள் இதெல்லாம் மேனேஜ் பண்ணிக்கிட்டா அவ்வளோதான். நம்ம வெற்றிகரம் தான் ப்ரோ எதுவுமே. ஓகேவா, சும்மா வந்துட்டு ரிப்பேரே ஆகுதுன்னா எல்லா வண்டியுமே ஓடும். இதில் எனக்கு ஜாண்டியரில் பிடிச்சது என்னென்னா இந்த கீர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு அந்தான போக தேவையில்ல. ஒரே கையில் இந்தான கையிலேயே லெஃப்ட் கையிலேயே ரிவர்ஸும் போய்க்கலாம், ஃப்ரண்ட்லேயும் போய்க்கலாம். டக்குன்னு கீர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது ஒன்று அட்வான்டேஜ். வேறு கம்பெனிலாம் போயிட்டு அந்த பக்கம் கொபோட்டோவிலையும் இந்த பக்கம் தான் நினைக்கிறேன். மீதி கம்பெனிலாம் வந்து அந்த பக்கம் தான், மகேந்திரா மாடல் தான். இந்த ஜாண்டியருக்கும் கொபோட்டோவுக்கும் தான் இந்த சைடு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ரிவர்ஸ் விட்டுக்கலாம். இதே லோ ஹெச்பியில் டபுள் கிளட்சி வர்ற வண்டியாக பார்த்து எடுத்துக்காங்க. அதே மாதிரி இன்னும் ஷெடியூல் கீராக இருந்துச்சுன்னா இன்னும் அருமையாக இருக்கும். ஆனால் லோ ஹெச்பிலாம் ஷெடியூல் கீர் வருதான்னு தெரில. காஞ்ச தட்டாக இருக்கிறது எவ்வளோ பொறுமையாக எடுக்கிற அவ்வளோ பாரு. அப்போ தான் வந்து மண்ணோட ஒன்றா இழுக்குன்னு வச்சுக்காங்களா, இல்லைன்னா மேலால் வந்துடும். அப்படி எடுத்தாலும் இந்த காஞ்சி தட்டெல்லாம் 3 இன்ச்சு ஒயரை விட்டு தான் எடுக்குது. அவ்வளோதான். இதோட நிறைகள் குறைகள் எல்லாம் சொல்லிட்டேன். இதுக்கு மேலாம் கமெண்டில் கேளுங்க. இன்னொரு வீடியோ வேணும்னாலும் கேளுங்க. நான் அந்த வீடியோ எடுத்து இதோட நிறைகள் குறைகள் எல்லாம் கேட்டு எல்லாமே சொல்கிறேன்ப்பா. நீங்கள் ஓட்டுற கட்டுறப்பாருக்கு எவ்வளோ டீசல் போகுது, இவர் 2 லிட்டர் போகுதுங்கிறாரு இவர் வண்டிக்கு. நீங்கள் ஓட்டுற வண்டிக்கு எவ்வளோ டீசல் போகுது, என்ன ஏதுன்னு கரெக்டாக சொல்லுங்க நண்பா. ஆனால் ரேட்டு தான் 2.25 லட்ச ரூபா வருது இன்னைக்கு ரேட்டுக்கு. நீங்கள் நிறைய பேர் எங்கள் சைடெலாம் போட்டாங்க. உங்கள் சைடில் இந்த வண்டி அதிகமாக இருக்குதா, இல்லை ஆளுங்க விட்டு தான் இருப்பாங்க, இதெல்லாம் இருக்க மாட்டாங்க, அப்புறம் ரீப்பரில் தான் இருப்பாங்க, கட்டர்பாரில் இருக்க மாட்டாங்கனாலும் சொல்லுங்கள். எது சொன்னாலும் சரி அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம் ப்ரோ. ஒரு நாளைக்கு ரீப்பர் வீடியோ வேணும்னாலும் கேளுங்க. அது ஆனந்தத்து இருக்குது, அது ரீப்பர் வீடியோவும் எடுத்து போடுறேன். ஓகே நண்பா, கடைசி சுற்று முடியுது. இன்னொரு 6 சுற்று வரும், அவ்வளோதான். நாளைக்கு மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம் நண்பா. பாய், டேக் கேர். எங்கே ப்ரோ நானும் என் வேலையை விட்டுட்டு உங்களுக்கு முடிஞ்ச அளவு வீடியோ எடுத்து வரேன். எங்கே ஒரு லைக் ஒன்று போட மாட்டேங்கிறீங்களா? ஒரு லைக் போட்டு பாருங்க ப்ரோ. நிறையா நண்பர்கள் பார்க்குறீங்க. அந்த லைக்குன்னு ஒரு பட்டன் ஒன்று இருக்குமா, அதை ஒரு தட்டி விடுங்க நண்பா. 400 300 லைக்கு மேலே வர மாட்டேங்குது நண்பா. அதனால் கொஞ்சம் பார்க்குறீங்கள, கொஞ்சம் லைக் பண்ணி விட்டு போங்க. எனக்கும் இன்னும் நீங்கள் கேட்குற வீடியோலாம் கொடுக்கணும் அப்படின்னு. இன்னும் வேறு என்னென்ன வீடியோ பண்ணலாம், எனக்கு கேட்டிருந்த வீடியோலாம் ஓரளவு போட்டேன் ப்ரோ. இனிமேல் ரொட்டேஷன் வீடியோ தான் வருது.
புதுசாக அந்த அலைன்மெண்ட் வீடியோ ஒன்று கேட்டிருக்கிறீங்க, வேறு அது ஒன்று கேட்டிருக்கிறீங்க, டெய்லர் ரிவர்ஸ் விடுறத பற்றி கேட்குறாங்க. இங்கே ரெண்டுமே கொடுக்குறேன். அதை தவிர வேறு என்ன வீடியோ எடுக்கலாம் சொல்லுங்கள் நண்பா. அவ்வளோதான் பாருங்கள், 2 வயலும் க்ளீன் பண்ணியாச்சு. சந்தோஷம் கோவலம் ஓரம் பாடுறதெல்லாம் அறுத்து கொடுத்தேன், அதனால் அறுத்து எடுக்கிறாங்க. ஏன் கார்த்தி ஹைட்ரோலிக் அப்படியே இறங்குமா? தூக்கிக்கிட்டே இருக்கணும். ஏன் இன்னொன்று மாட்டல உன் தூக்கு? இதே ஃபிங்கர் இடிக்குதான்னு தெரியல. சரி சரி வந்துருச்சு. ஏறிக்கு வேணாம் ஏறி வந்துட்டாமா.